வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் ரொம்ப சிம்பிளாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப் கேக் செய்கிறதுக்கு க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே பன்னீர் செய்கிறதுக்கு பாலை திரிய வைப்போம்ல, அதை மாதிரி திரிய வச்சுட்டு கிடைக்கிற கண்டென்ட்டை நல்ல தண்ணியில் ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான க்ரீம் சீஸ் வீட்டிலே ரெடி ஆகிடும். கிடைக்கிற கண்டென்ட்டை நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 to 3 days கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கப் கேக் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக சாண்ட்விச் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ரெசிபி நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இந்த கப் கேக் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பட்டர், முட்டை எல்லாத்தையுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலரும் லைட் கலராக வரும், நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கலரும் லைட் கலர் வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு 2 சின்ன சைஸ் எக்கு சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய எக்கு ரொம்ப குட்டிங்க தான், 2 எடுத்திருக்கேன். ஆனால் இந்த நம்ம எடுத்திருக்க அளவுக்கு ஒரு பெரிய எக்கு போட்டால் கூட போதும், கரெக்டாக இருக்கும். எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒன்று போல் கலந்து வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபியோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம க்ரீம் சீஸ் சேர்த்துக்க போகிறோம். க்ரீம் சீஸும் சேர்த்துட்டு நல்லா அந்த முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம மாவுலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த க்ரீமாக இது நல்லா கெட்டியாக இருக்கிறதால அப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று போல் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வலை வச்சுட்டு ஜலிச்சுட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம மாவு கூட கொஞ்சம் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். மாவை அட் டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்காதீங்க. எனக்கு இந்த முட்டையும் இந்த க்ரீம் சீஸுமே கரெக்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் இருக்க பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றணும் அப்படின்னா ஊற்றுற மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவெல்லாம் சேர்ந்து பார்த்திங்களா, அந்த க்ரீம் சீஸோட கட்டி கட்டியாக இருந்தது கூட எல்லாம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கட்டியாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் பால் ஊற்றி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் ட்ரேயில் நான் கப் கேக் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஈவனாக ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் 1/2 கப் ஊற்றினாலும் ஊற்றுக்கோங்க, இல்லை ஃபுல் கப்பு 3/4 கப் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. ஆனால் ஊற்றுறதை எல்லா கப்லேயும் ஈவனாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெந்து வரும்போது ஈவனாக வெந்து வரும். அதுக்காக தான். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் எடுத்து ஊற்றுற கரண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக நமக்கு அளவாக இருக்கும். நான் இந்த மாதிரி கரண்டியில் தான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் போல் சாக்கோ சிப்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், ஆனால் அது போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் அதை நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம். நான் கார்னிஷ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது பேக்காகி வரும்போது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சுட்டு இருக்கும்போதே அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை குக்கரில் இல்லை ஸ்டவ் டாப்பில் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கார்னிஷ் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. சாக்கோ சிப்ஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ரீம் சீஸ் வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching.